நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்துல பேசினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 வாரத்துக்கு பிறகு திரு சீமான் அவர்கள் மறைந்த ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களோட புகழஞ்சலி கூட்டத்துல மறுபடியும் ஒரு முறை மேடை ஏறி பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் அதிகமா இந்த மேடையில பேசின திரு சீமான் அவர்கள் தன்னோட மேடை பேச்சுல தாவேகாவோட ஆட்சியை பத்தி, காங்கிரஸோட செயல்பாடுகளை பத்தி, தேனிசை செல்லப்பா அவர்களோட புகழை பத்தி, பெருமையை பத்தி, கீர்த்தியை பத்தி, நாம் தமிழர் கட்சியோட அடுத்த கட்ட செயல்பாடு பத்தின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த 60 to 65 நிமிஷம் பேச்சுல கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையுமே, அதாவது மே 4ஆம் தேதி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்ததுல இருந்து ஜூன் 6ஆம் தேதி திரு சீமான் அவர்கள் மேடை ஏறி பேசுற வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லா விஷயங்களையுமே கிட்டத்தட்ட டச் பண்ணி பேசியிருந்தாரு. அப்படி திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எண்ணற்ற விஷயங்களை டச் பண்ணி பேசிட்டு போயிருக்கும் போது அவனோட மேடை பேச்சுல இருந்த முக்கியமான விஷயங்கள் என்ன, தன்னோட இந்த மேடை பேச்சின் மூலமா திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வர செய்தி என்னன்னு சொல்லி இதை பத்தி எல்லாம் ஒரு சாமானியனா என்னோட பார்வை என்னன்றத இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க ட்ரை பண்ணலாம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் மறைந்த ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களோட புகழஞ்சலி கூட்டத்துல இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 60 to 65 நிமிஷம் பேசியிருந்தாரு. முதல் விஷயம்னா, தேனிசை செல்லப்பா அப்படின்ற யாருன்னு சொல்லி எனக்கு பர்சனலா தெரியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே தெரியாது. சமீபத்தில் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் மறைந்தப்ப கூட திரு சீமான் அவர்கள் நேரடியா போய் அவங்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருந்தாரு. அதன் பிறகாவது திரு தேனிசை செல்லப்பா அவர்கள் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதையுமே நான் முயற்சி பண்ணல. ஏன்னா நான் வளர்ந்தது தேனிசை செல்லப்பா அவரோட பாட்டை கேட்டு இல்ல, தேனிசை தென்றல் தேவா அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தவன்றதுனால தேனிசை செல்லப்பா அப்படின்ற ஒரு பாடகர் இருந்தாரா, அவர் என்ன மாதிரியான பாடல்கள்லாம் பாடியிருக்காரு, அவருடைய பாடல்கள் தமிழ் அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது, அவரோட பாடல்கள் மேதகு அவரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததுன்னு சொல்லி அவர் மறைஞ்ச பிறகு திரு சீமான் அவர்கள் சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். திரு சீமான் அவர்கள் மாதிரியே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். திரு சீமான் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேராதவன்னு சொல்லி பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னதையும் நம்ம பல பேர் கேட்டிருப்போம். இப்படி பல அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தேனிசை செல்லப்பாவோட புகழ் என்ன, கீர்த்தி என்னன்றத பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாலுமே கூட அதன் பிறகாவது திரு தேனிசை செல்லப்பாவோட பாட்டை பத்தி கேட்கணும், அவரோட பாட்டோட பெருமை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. அதுக்கு காரணம் கண்டிப்பாவே ஜென்ரேஷன் கேப் தான் காரணம் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் தேனிசை செல்லப்பா அவரோட பாட்டை கேட்கலனாலுமே இதன் பிறகாவது தேனிசை செல்லப்பா அவரோட பாட்டை கேட்டு அவரோட புகழ் என்ன, அவரோட கீர்த்தி என்னன்றது தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ண ட்ரை பண்றேன். யாருக்கு தெரியும், ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடின பாட்டுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த மேடையில ஒரு சில பாடல்களை பாடியிருந்தாரு. அப்படி திரு சீமான் அவர்கள் தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடின பாட்டுன்னு சொல்லி ஒரு சில பாடல்களை பாடும்போது அந்த பாடல்கள் எனக்குள்ள ஒரு கூஸ்பம்ஸ் ஃபீலிங்கை உருவாக்கி இருந்தான்னு சொல்லி கேட்டாலுமே அதுவுமே கண்டிப்பா இல்லதான். ஹூ நோஸ். இதன் பிறகு திரு சீமான் அவர்கள் பாடின பாட்டு எனக்கு கூஸ்பம்ஸ் உருவாக்காம இருந்திருக்கலாம். இதன் பிறகு நான் ஒரு வேளை தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடின அவரோட குரல்லையே அவர் பாடின பாடல்களை கேட்கும் போது ஐயா தேனிசை செல்லப்பா அவரோட பாடல்கள் என்னோட பிளேலிஸ்ட்ல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சாலும் பிடிக்கலாம். பட் அதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதன்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சுக்க முடியும். அதனால திரு சீமான் அவர்கள் தேனிசை செல்லப்பா அவர்களை பத்தி பேசின பாயிண்ட் எல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை பத்தியும் நாம் தமிழர் கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற பாயிண்ட்களை பேசியிருந்தாரு. அப்படி அந்த ஒரு பாயிண்ட பத்தியும் நம்மளோட கருத்து என்னன்றத ஒவ்வொன்றா பார்க்க நாம இதன் பிறகு ட்ரை பண்ணலாம். திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல 10 வயது மாணவியோட பாலியல் வன்கொடுமையை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல வேளாண்மையை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல போக்குவரத்து துறையில இருக்க குளறுபடிகளை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 30 ரூபாய், பாட்டிலுக்கு 40 ரூபாய் வாங்குறத பத்தியும் திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களோட அட்ராசிட்டியை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தமிழ்நாட்டு அமைச்சரவை கூட்டத்தை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல மின்வெட்டை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டதை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல சமீபத்துல திரு விஜய் அவர்கள் திருச்சிக்கு போய் தீய சக்தி, கோர சக்தி, பார சக்தி அப்படின்னு சொல்லி சக்திக்கெல்லாம் சக்தின்னு சொல்லி பேசியிருந்தாரு இல்லையா, அதை பத்தியும் பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல திரு விஜய் அவர்கள் நான் என்ன கவர்ச்சினாலியா ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு இல்லையா, அதை பத்தியும் பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டத்துல கரூர் பிரச்சனையை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல கஞ்சா விற்பனையை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல தண்ணீரோட அருமையை பத்தி பேசியிருந்தாரு.
அந்த தண்ணீர்ல அந்த குடிநீர்ல யுரேனியம் கலக்கறத பத்தியும் திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல அதிமுக சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகாவில் இணைஞ்சதை பத்தி பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல எதிர்கட்சியே இல்லாத அசம்பிளியை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான திரு ரமேஷ் அவர்கள் பேசினதை பத்தியும் திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எனும் காங்கிரஸ் கட்சியை சும்மா கிழின்னு சொல்லி கிழிச்சு தள்ளி இருந்தாரு. திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து 28 எம்எல்ஏ சீட்டை வாங்கினதை பத்தி பேசியிருந்தாரு. காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கினதை பத்தியும் பேசியிருந்தாரு. காங்கிரஸ் 5 எம்எல்ஏவை ஜெயிச்சு 2 மினிஸ்டர் பதவி வாங்கினதை பத்தியும் திரு சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. 28 சீட்டு வாங்கினாங்க, அதுல 5 ஜெயிச்சாங்க. 5 ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினாங்க. 5 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு 2 மினிஸ்டர் பதவி வாங்கினாங்க. 2 மினிஸ்டர் பதவி வாங்கின பிறகு இப்ப மறுபடியும் ஒரு முறை ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இதை பத்தி எல்லாத்த பத்தியுமே திரு சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்கள் ஒரு தலை சிறந்த மேடை பேச்சாளர்ன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதனால திரு சீமான் அவர்கள் தான் பேசுற மேடையை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாருன்றத நாம ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கோம். இதன் பிறகு கண்டிப்பாக பார்க்க தான் போறோம். இது மட்டும் இல்லாம திரு சீமான் அவர்கள் கடந்த காலத்திலேயும் சரி, இனி வரக்கூடிய எதிர்காலத்திலேயும் சரி, தலை சிறந்த மேடை பேச்சுகளை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்க போறாரு. அப்படி இருந்தாலும் கூட திரு சீமான் அவர்கள் பேசினதா சொல்லி மேல நான் பல பாயிண்ட்களை சொல்லியிருந்தேன். அப்படி நான் மேல சொன்ன பாயிண்ட்கள்ல பல பாயிண்ட்களை பத்தி நானே கூட என்னோட வீடியோஸ்ல பேசிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் திரு சீமான் அவர்கள் தன்னோட 1 மணி நேரம் மேடை பேச்சுல இந்த எல்லா விஷயங்களும் வரிசைப்படுத்திருந்தாரு பாருங்க. அப்படி அவரோட அந்த வரிசைப்படுத்தின விதம் அதுல கொஞ்சம் கூட ஃப்ளோன்ற ஒன்று குறையாம கொண்டு வந்து அது எந்த இடத்துலலாம் நாம் தமிழர் கட்சியை பத்தி உள்ள கொண்டு வரணும், எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பத்தின விஷயங்களை வெளியே வச்சுக்கணும், எந்த இடத்துல தாவேகா விமர்சிக்கணும், எந்த இடத்துல காங்கிரஸ் விமர்சிக்கணும், எந்த இடத்துல திமுக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகளை போற போகல தட்டி விட்டுட்டு போனோம்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த மேடை பேச்சை ரொம்ப சிறப்பா கையாண்டுருந்தாரு. இது திரு சீமானோட தலை சிறந்த மேடை பேச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாவே திரு சீமானோட தலை சிறந்த மேடை பேச்சு இல்லை. ஏன்னா திரு சீமான் அவர்கள் இதை விட தி பெஸ்ட் மேடை பேச்சை சமீபத்துல கூட கொடுத்திருந்தாரு, வந்தவாசியில கொடுத்திருந்தாரு. ஆனா வந்தவாசியில பேசியிருந்த திரு சீமானோட பேச்சுன்றது, திரு சீமானோட தலை சிறந்த பேச்சுன்றது ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னோட ஆட்சி எப்படி இருக்கும், தன்னோட செயல்பாட்டு வரல இருந்த திட்டங்களை பத்தி பேசியிருந்தாரு. ஆனா இந்த கூட்டத்துல திரு சீமான் அவர்கள் ஆட்சியை பத்தி எல்லாம் பேசல, செயல்பாட்டு வரைவை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்கல. ஏன்னா த ஓஜி சீமான் இஸ் பேக்னு சொல்லி பல பேர் பயிர் விட்டா மாதிரியே திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல தன்னோட எதிர்கட்சிகளை பத்தி, தன்னோட எதிரி கட்சிகளை பத்தி, தன்னோட துரோகி கட்சிகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சு சும்மா செய்யின்னு சொல்லி செதுக்கி விட்டுட்டு போயிருக்காரு. இதுல திரு சீமான் அவர்கள் ஒருவேளை முன்ன மாதிரி பல முறை பத்திரிகைகள் சந்திச்சிருந்தாருன்னா அவர் சொன்ன இந்த கருத்துக்கள் ஒரு மாதிரி ஸ்பிரிட் ஆகி ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை கூட ஃபீல் ஆயிருக்கலாம். ஆனா அவர் ஒரு 15 இருந்து 18 நாள் கேப் விட்டுட்டு மேடை ஏறிக்கிறதுனால அவர் ஒரு பாயிண்ட சொல்லும் போதும் அவரோட கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஏன் பொதுமக்களுக்குமே கூட அவரோட பேச்சை கேட்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு பூஸ்ட் பவுஸ் கண்டிப்பா உருவாகிருக்கலாம். ஏன்னா அவரு மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை தான் அவரு மேடையில பேசியிருக்காரு. நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பல முறை பேசியிருந்த மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரா மே 10ஆம் தேதி பொறுப்பேற்ற பிறகு இப்ப நாம இந்த வீடியோவுக்காக ஜூன் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை பேசிட்டு இருக்கோம். இந்த நாள் வரைக்கும் சொல்லி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பல பேர் போராடிட்டே தான் இருக்காங்க. மின்வெட்டு பிரச்சனை, பஸ் இல்லைன்னு பிரச்சனை, டாஸ்மாக் பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. விவசாயிகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அவங்க போராட்டம், இவங்க போராட்டம். மீனவர்களோட பிரச்சனையை பத்தி பேசினா நோ கமெண்ட்ஸ் சொல்லி அமைச்சர் சொல்றாரு. நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் சாப்பிடாம வந்திருக்கேன், நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்றாரு. அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, எம்எல்ஏக்களும் ரீல்ஸ் போடுறாங்க, அமைச்சர்கள் மாறு வேஷத்தில் ஆய்வுக்கு போறாங்க, எம்எல்ஏக்கள் மாறு வேஷம் போடாமலே ஆய்வுக்கு போறாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் நடக்குது. அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆய்வு பண்ணா கூட பரவாயில்ல, அமைச்சரோட அல்லக்கைகள் மற்றும் எம்எல்ஏக்களோட அல்லக்கைகளும் சும்மா இல்லாம அவங்க நாங்க ஆய்வு பண்றோம் அப்படின்னு சொல்லி அட்ராசிட்டி பண்றாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் நாம நாளுக்கு நாள் பாதிரியா வந்திருக்கோம். இதை பத்தி எதிர்கட்சிகள் திரு விஜயோட ஆட்சியை பத்தி விமர்சிக்கிறாங்க, முன்னாள் ஆளுங்கட்சியா இருந்தவங்களும் திரு விஜயோட ஆட்சியை பத்தி விமர்சிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஆட்சிக்கு வராத நாம் தமிழர் கட்சியுமே கூட திரு விஜய் அவர்கள் விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி திரு விஜய் அவர்களை நோக்கி எண்ணற்ற விமர்சன கடைகள் வந்துட்டே தான் இருக்கு. நாமளும் எண்ணற்ற விமர்சனங்களை திரு விஜய் அவர்கள் நோக்கி வைக்கதான் செஞ்சிருக்கோம். நாம விமர்சனங்களை முன் வச்சாலும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க விமர்சனங்களை முன் வச்சாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க விமர்சனங்களை முன் வச்சாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க விமர்சனங்களை முன் வச்சாலும், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேர் கண்டிப்பாவே அதையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க போறது இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சொர்க்கத்துக்கு நிகரான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. திரு விஜய் அவர்கள் சொன்னதுனால அவருக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேர் மட்டும் இல்ல,
அந்த 1.25 கோடி பேர் ஓட்டு போறதுக்கு காரணமா இருந்து சின்ன சின்ன நண்பா, சின்ன சின்ன நண்பி, சின்ன சின்ன தோழா, சின்ன சின்ன தோழி சொல்லி எல்லாருமே நம்பிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம என்னதான் என்ன விமர்சனங்களை முன் வச்சாலுமே அவங்க அதை பத்தி எல்லாம் காதுல போட்டுக்க போறதே இல்லை. அதனால திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல திரு விஜய் அவர்களை பத்தியும் திரு விஜய் அவரோட கூட்டணி கட்சிகளை பத்தியும் பேசின விமர்சனங்களை பத்தி எல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல தன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நாம் தமிழர் கட்சி இதன் பிறகு என்ன மாதிரி செயல்பட போகுது அப்படின்றத பத்தி ஒரு சில பாயிண்ட்களை பேசியிருந்தாரு. அப்படி அவர் பேசின முக்கியமான விஷயங்கள் என்ன, அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. இந்த கூட்டுற திரு சீமான் அவர்கள் எல்லா மேடையிலையும் கண்டிப்பாக பேசிடுவாரு. அடுத்து அவர் என்ன சொன்னாரு, எதிரிகளை விட்டு விடுங்கள், துரோகிகளை சுட்டு விடுங்கள்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுல அவர் எதிரின்னு சொல்லி யார சொல்றாரு, துரோகின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் யார சொல்றாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அடுத்து திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமா தோக்க முடியாது, நிரந்தர வெற்றிக்காக தற்காலிகமா தோக்கறதுல எந்த வித தவறுமே இருக்க முடியாதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு. அதன் பிறகு எங்களோட வெற்றியை நீங்க தள்ளி போடலாம், கண்டிப்பா கடைசி வரைக்கும் தடுத்து நிறுத்த முடியாது. நாங்க கட்சி அரசியல் செய்ய வந்தவங்க இல்ல, மக்களுக்கான அரசியல் செய்ய வந்தவங்க. நாங்க செய்தி அரசியல் செய்ய வந்தவங்க இல்ல, நாங்க செயல் அரசியல் செய்ய வந்தவங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா நாங்க சேவை அரசியல் செய்ய வந்தவங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அடுத்து திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, சீனாகார சொன்னா எல்லாரும் நம்புறாங்க, அதே அந்த சீமான் அவர்கள் சொன்னா சிரிக்கிறாங்கன்னு சொல்லி தன்னோட வருத்தத்தை திரு சீமான் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாரு. நாங்க எலி வேட்டைக்கு வந்த பூனைங்க இல்ல, எதிரி வேட்டைக்கு வந்த புலிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்களை திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே பல மேடைகள்ல பேசியிருந்தாரு. இந்த மேடையில ஒரு மாதிரி பேசியிருந்தாரு சொல்லி மேல சொன்ன விஷயங்கள் ஒரு மாதிரி பழைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இந்த மேடையில திரு சீமான் அவர்கள் இதை விட மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, நாங்க இடைத்தேர்தலில் போட்டியிட போறோம் அப்படின்றத திரு சீமான் அவர்கள் அழுத்தம் திருத்தமா அறிவிச்சிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச மாதிரி திருச்சி கிழக்கு, அது மட்டும் இல்லாம அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண 4 தொகுதின்னு சொல்லி மொத்தம் 5 தொகுதிகளுக்கு 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூடிய விரைவில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தலில் தாவேக்கா கண்டிப்பா போட்டிடுவாங்க, அவங்க போட்டியிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. திமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவாங்களா போட்டியிட மாட்டாங்கன்றத இது வரைக்கும் அறிவிக்கல. அதிமுக இந்த 5 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவாங்களா போட்டியிட மாட்டாங்கன்றத இது வரைக்கும் அறிவிக்கல. வேற எந்த கட்சியுமே இந்த இடைத்தேர்தலை பத்தி பேசினாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி இந்த 5 தொகுதி இடைத்தேர்தலில் 100% போட்டியிடுவாங்கிறத நாமளோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தோம். அதையே தான் திரு சீமான் அவர்கள் மறுபடியும் ஒரு முறை உறுதிப்படுத்திருக்காரு. அதனால திரு சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சி 5 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போறேன்னு சொல்லி அறிவிச்சதுனால அந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிற வரைக்கும் திரு சீமான் அவர்கள் என்ன பண்ண போறாரு, திரு சீமான் அவர்கள் 6 மாசத்துக்கு மௌன விரதம் இருக்க போறாரு. என்னது, திரு சீமான் அவர்கள் மௌன விரதம் எடுக்க போறாரா? மேடையில யாருன்னா திரு சீமான் அவர்கள் 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் பேசாம கீழே இறங்கவே மாட்டாரு. திரு சீமான்னா பேச்சு, பேச்சுனா சீமான் இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் மௌன விரதம் இருக்கிறதாவது இதை நாங்க நம்புறதாவது அப்படின்னு கூட ஒரு சில நினைக்கிறான். திரு சீமான் அவர்கள் மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்துல பேசும்போது இதன் பிறகு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் வரமாட்டேன், எனக்கு 1 வருஷத்துக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க, அதனால நான் ஃபாரினுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் பண்ணா பேசியிருந்தாலுமே நாம அப்ப என்ன சொல்லியிருந்தோம்னா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக களத்துக்கு வருவார்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். திரு சீமான் அவர்கள் அப்படிதான் பண்ணுவார்னு சொல்லி நான் நம்பியிருந்தேன். ஆனா திரு சீமான் அவர்கள் மேடையில சொன்னதை கடைபிடிக்க போராட்டத்தை இந்த முறை மறுபடியும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. 6 மாசம் மௌன விரதம், தன்னோட தம்பிகளும் தன்னோட தங்கைகளும் உடலை பலப்படுத்துங்க, மனசை பலப்படுத்துங்கன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நான் இதன் பிறகு பேச போறது இல்லை, நான் இதன் பிறகு அமைதியா தான் இருக்க போறேன், நான் இதன் பிறகு 6 மாசத்துக்கு மௌன விரதம் இருக்க போறேன். நாம என்னதான் பேசலனாலுமே நம்மளை பத்தி மத்த எல்லாரும் பேசுவாங்க. திரு விஜய் அவரோட செயல்பாட்டின் மூலமா மக்கள் நம்மளோட அருமை என்னன்றத தெரிஞ்சுப்பாங்க, நம்மளோட பெருமை என்னன்றத புரிஞ்சுப்பாங்க. நாம இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வகைகள்லாம் சேவை பண்ணன்றத மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு புரிஞ்சுக்கிட்ட பிறகு மக்கள் எல்லாரும் நம்மளை கூப்பிடுவாங்க. மக்களோட போராட்ட காலத்துல போய் நம்ம நிப்போம், நம்மளை தாண்டி வந்து யாரு தொர்றா பார்ப்போம், எந்த திட்டத்தை உள்ள கொண்டு வர்றா பார்ப்போம்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் கர்ஜித்த குரல்ல பேசியிருந்தாரு. என்னுடைய முன்னோர்கள் மக்களுக்காக ரத்தம் சிந்தனாங்க, நான் வெறுமனே வேர்வை மட்டும்தான் சிந்துறேன். என்னோட முன்னோர்கள் மக்களுக்காக உயிரை விட்டாங்க, நான் வெறுமனே உணர்வை மட்டும்தான் விடுறேன். என்னோட முன்னோர்கள் மக்களுக்காக கொத்து கொத்தா செத்து மடிஞ்சாங்க, ஆனா நாங்க செத்து மடிகிற கூட்டம் இல்ல, நெருப்பை குப்பையில கொட்டி மூட முடியாது, நெருப்பு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கொழுந்து விட்டு எரிஞ்சே தீரும். அந்த நெருப்பை உருவாக்குறதுக்கு எண்ணற்ற
மற்ற வகையான தீப்பந்தங்கள் தேவையில்லை. அந்த நெருப்பை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் போதும். நம்ம காலுக்கு கீழேயே புரட்சின்ற ஒரு விஷயம் சரகுகளாகவும் விறகுகளாகவும் இருந்துட்டு தான் இருக்கு. நாம அந்த ஒரு தீக்குச்சி எடுத்து கொளுத்துறோம்னா அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். அந்த நெருப்பு நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியை வரவிருக்க 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உருவாக்கும்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் நம்புறாரு. திரு சீமானோட தம்பிகளும் சரி தங்கைகளும் சரி கண்டிப்பாக அதை நம்பதான் செய்வாங்க. 8 அடி தாண்டறதுக்காக 16 அடி பின்னாடி போற மாதிரி 8% இருந்த நாம இப்ப 4% வந்திருக்கோம். 8% இருந்த நாம 4%க்கு சறுக்கிருக்கோம், சரிஞ்சிருக்கோம், வீழ்ச்சியை சந்திச்சிருக்கோம். ஆனா நாம 4% வந்தது அடுத்த முறை 40%க்கு முன்னேறத்துக்காக தான். வேர் கசப்பா இருந்தாலும் கனி இனிப்பா இருக்கா மாதிரி நம்மளோட காத்திருப்பு ஒரு மாதிரி கசப்பா இருந்தாலும் நம்மளோட வெற்றி கண்டிப்பாவே இனிப்பா தான் இருக்க போகுது. எங்களை நீங்க மறைக்கலாம், எப்பவுமே அழிக்க முடியாதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தன்னோட பேச்சை முடிச்சிருந்தாரு. திரு சீமான் அவர்களோட இந்த 60 to 65 நிமிஷம் வரையிலான இந்த முழு பேச்சை எத்தனை செய்தி ஊடகங்கள் முழுசா ஒளிபரப்பு பண்ணாங்க? செய்தி ஊடகங்கள் முழுசா ஒளிபரப்பு பண்ணாலுமே கூட எத்தனை பேர் திரு சீமானோட பேச்சை முழுசா கேட்டாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு முழுசா தெரியலனாலுமே கூட நாம போன வீடியோல என்ன சொல்லியிருந்தோம், நாம திரு சீமான் அவர்களை பத்தி இது முன்னாடி ஒரு வீடியோ பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம், அது என்னன்னா திரு சீமானோட தம்பிகளும் சரி திரு சீமானோட தங்கைகளும் சரி நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலுமே நீங்க எதிர்கட்சிகளை பத்தி 33% பரப்புறீங்கன்னா திரு சீமானோட பாசிட்டிவான விஷயங்களை பத்தி 66% பரப்பணும் பரப்பிட்டே இருந்தா மட்டும்தான் திரு சீமான் அவர்களை 2031 தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். அதனால திரு சீமான் அவர்கள் மே 18ஆம் தேதிக்கு பிறகு இப்ப ஜூன் 6ஆம் தேதி மேடை ஏறி பேசியிருக்காரு. நம்மளோட இந்த வீடியோ கண்டிப்பாவே லேட்டா தான் அப்லோட் ஆக போகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தாலுமே கூட திரு சீமானோட தம்பிகளும் சரி திரு சீமானோட தங்கைகளும் சரி திரு சீமானோட ஆதரவாளர்களும் சரி திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல விஜயை பத்தி என்ன பேசினாரு, திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல காங்கிரஸை பத்தி என்ன பேசினாரு, திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல திமுக பத்தியும் அதிமுக பத்தி என்ன பேசியிருந்தாருன்னு சொல்லி இதை பத்தி எல்லாம் 33% பரப்பணும். திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல தன்னை பத்தியும் நாம் தமிழர் கட்சியோட வருங்கால செயல்பாட்டை பத்தி என்ன பேசியிருந்தாருன்றத பத்தி தான் நீங்க 66% வேகமாகவும் வீரியமாகவும் பரப்பணும். அதை வெறுமனே சோசியல் மீடியால மட்டும் பரப்பாம உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, உங்களோட எதிர்த்த வீட்டுக்காரங்கிட்ட, உங்களோட நண்பர்கள் கிட்ட, உங்களோட ஸ்கூல் மேட்ஸ் கிட்ட, உங்களோட காலேஜ் மேட்ஸ் கிட்ட, உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்டன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் எந்த வகையில பரப்பினா அது கரெக்டா அவங்க கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி யோசிச்சு கரெக்டா பரப்புனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இப்ப வீழ்ச்சியில் இருக்காங்க. அந்த நாம் தமிழர் கட்சியை எப்படி வளர்ச்சி முறையில கொண்டு போக முடியும்? நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்கும் போது இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கவுன்சிலரோ இல்ல 2 கவுன்சிலர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே தி பெஸ்ட் கவுன்சிலர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இதுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்னு சொல்லி மற்ற விமர்சனங்களை முன்வைக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு வெறுமனே ஒருத்தரோ இல்ல 2 பேரோ தான் கவுன்சிலரா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றது பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே பெரிய விஷயம் இல்லை. அதனால அடுத்து தமிழ்நாட்டுல உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க 2 கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. நாம் தமிழர் கட்சிக்கு 100 கவுன்சிலர் இருக்காங்க 200 கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லி ஒற்றை இலக்கத்துல இருந்த அந்த வெற்றி சதவீதத்தை 3 இலக்கத்துக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி 5 தொகுதி இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கிறதுக்கோ இல்ல நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை கூட வாங்குமான்னு சொல்லி எனக்கு உண்மையிலே தெரியல. இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல் என்னோட சொந்த தொகுதியும் வரல. அப்படி இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல கண்டிப்பா ஜெயிக்க போறது இல்லைன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி இந்த 5 தொகுதி இடைத்தேர்தலையும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல மேல சொன்ன 5 தொகுதியிலுமே நாம் தமிழர் கட்சி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை பெற்றிருப்பாங்க. 2026 பொது தேர்தலில் வாங்கின ஓட்டை விட குறைஞ்சபட்சம் டபுள் மடங்கு ஓட்டையாவது நாம் தமிழர் கட்சி வரவிருக்க இடைத்தேர்தலில் கண்டிப்பா வாங்கணும். ஒருவேளை திமுக அதிமுகன்னு சொல்லி மற்ற எந்த கட்சியுமே இந்த இடைத்தேர்தலை போட்டியிடாம தவிர்த்துட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக 5 தொகுதியிலையும் டெபாசிட்டை எப்படியாவது வாங்கி ஆகணும். அதுக்கு அந்த தொகுதியில் இருக்க மக்கள் ஓட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம வெளி தொகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த 5 தொகுதி இடைத்தேர்தல தீயா வேலை செஞ்சு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதத்தை எப்படியாவது உயர்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கலாம். ஆனா இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அது முக்கியமான விஷயம்னு சொல்லி தெரியல, ஆனா இந்த பாயிண்ட்ல நான் பேசணும்னு சொல்லி எனக்கு தோணி இருந்து அதனால சொல்றேன். அது என்னன்னா, இந்த கூட்டத்துல திரு சீமான் அவர்கள் முடிக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தையை பல முறை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி முடிய குறி வச்சு ஒரு வார்த்தை இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முடியை இழுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தையும் திரு சீமான் அவர்கள் பல முறை பேசியிருந்தாரு.
த ஓஜி சீமான் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி என்னதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஃபயர் விட்டாலுமே கூட திரு சீமான் அவர்கள் பேசின வார்த்தை அந்த ஸ்பீச்சோட கான்டெக்டோட பார்க்கும்போது சரியா இருக்குன்னு கூட ஒரு சிலருக்கு தோணலாம். ஆனா ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்ல என்ன சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சியோட மேடைகள்ல நாகரிகமற்ற அரசியல் பேசப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல தன்னோட மேடை பேச்சுல இந்த முடின்ற வார்த்தை, அந்த முடி இழுக்கிறத மாதிரியான வார்த்தைகள்லாம் கண்டிப்பா தவிர்த்தா நல்லா இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்து என்னன்னா, திரு சீமானோட பல மேடை பேச்சை நான் யூடியூப்ல பார்த்திருக்கேன், டிவியில பார்த்திருக்கேன். 2026 பிப்ரவரி 21 அன்னைக்கு நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை நேர்லயும் போய் பார்த்திருக்கேன். அப்படி நான் பார்த்த பல பொதுக்கூட்டங்கள்லயும் சரி, பல நிகழ்ச்சிகளையும் சரி, திரு சீமான் அவர்கள் பெரும்பாலும் ஆஃப் ஹேண்ட் ஷர்ட், அதாவது அரகை சட்டை தான் போட்டிருப்பாரு. ஆனா இந்த கூட்டத்துல திரு சீமான் அவர்கள் முழுக்கை சட்டை போட்டு வந்திருந்தாரு. அந்த முழுக்கை சட்டை போட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த சட்டை ரொம்ப ரொம்ப லூஸா இருந்துன்னு நினைக்கிறேன். அதனால திரு சீமான் அவர்கள் பேசும்போது அவர் தொடர்ந்து தன்னோட சட்டை கையை சரி பண்றதை பார்த்துட்டே இருக்க முடிஞ்சது. அதனால இதன் பிறகு திரு சீமான் அவர்கள் எந்த கூட்டத்துல ஏறினாலுமே ஒண்ணு சட்டை லூஸா இல்லாம பாத்துங்க. பெரும்பாலும் திரு சீமான் அவர்கள் போற சட்டை அரக்கை சட்டையாவே இருந்துட்டா திரு சீமானோட மேனரிசம்க்கு, திரு சீமானோட ஃப்ளோ ஸ்பீச்சுக்கு அது தடையா இருக்காதுன்றது என்னோட சின்ன ரிக்வெஸ்ட். அடுத்து திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தில் எண்ணற்ற பாயிண்ட்களை டச் பண்ணி பேசியிருந்தாரு. அவர் பேசின பல பாயிண்ட்டுக்கு எதிரான பாயிண்ட்ஸை சோசியல் மீடியால தாவேகாவை சேர்ந்தவங்க, காங்கிரஸ் சேர்ந்தவங்க, முடிஞ்ச வரைக்கும் திமுக சேர்ந்தவங்க, அதிமுக சேர்ந்தவங்க சொல்லி எல்லாருமே பேசத்தான் போறாங்க. ஆனா இந்த கூட்டத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி திரு சீமான் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கூட்டத்துல திரு சீமான் அவர்கள் ஒரு விமர்சனத்தையும் தவிர்த்திருக்கலாம். அது என்னன்னா, திரு சீமான் அவர்கள் பேசும்போது திரு விஜய் அவர்கள் 69 படத்துல நடிச்சிருக்காரு. அந்த 69 படத்துல ஒரு படம் கூட நல்ல படம் இல்லை. ரஜினிகாந்த் அவரோட படம் லிஸ்ட் எடுத்தா அதுல ஒரு 50 படம் நல்ல படம் இருக்கும். கமல்ஹாசன் அவர்கள் ஒரு 100 படமாச்சும் நல்ல படம் கொடுத்திருப்பாரு. எம்ஜிஆர் அவர்கள் 200 பாட்டாச்சும் நல்ல பாட்டு கொடுத்திருப்பாருன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, திரு சீமான் அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சியில திரு விஜய் அவரோட எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கர் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு திரு சீமான் அவர்கள் எனக்கு இந்த மாதிரி மர்சல் படம் பிடிக்கும், பிகில் படத்துல இந்த சீன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசின வீடியோஸை கட் பண்ணி பரப்ப தொடங்கிட்டு இருக்காங்க. திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நோக்கி எண்ணற்ற அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன் வச்சாரு. அரசாங்க ரீதியான விமர்சனங்களையும் முன் வச்சாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர் திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களோட சினிமா கரியரை பத்தி ஒரே ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. அதுக்கு மட்டும் பதில் சொல்றேன்னு சொல்லி எண்ணற்ற வீடியோ கிளிப்பிங்ஸை கண்டிப்பாவே இப்ப ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதன் பிறகு ரிலீஸ் பண்ணதான் போறாங்க. அதனால திரு சீமான் அவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல திரு விஜய் அவர்களோட அரசியல் ரீதியான விமர்சனங்கள், திரு விஜய் அவர்களை நோக்கின அரசாங்க ரீதியான விமர்சனங்களை மட்டும் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த என்னன்னா, திரு சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி திரு விஜய் அவரோட கரியர்ல நடிச்ச 69 படங்கள்ல ஒரு படமும் நல்ல படம் இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பாவே திரு விஜய் அவர்கள் நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு. நல்ல படம்னா பரியேறும் பெருமாள், ஜெய் பீம் அந்த மாதிரி நல்ல படம் இல்லை. நான் நல்ல படம் சொல்றது நல்ல கமர்ஷியலான வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியான படங்களை தான் நல்ல படங்கள் சொல்றேன். ஒரு வசீகரா இருக்கு, பார்த்து சிரிக்கலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு துப்பாக்கி இருக்கு, சில்லறைகளை செதற விடலாம். கத்தி இருக்கு, கடை செய்ய கத்திக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி திரு விஜய் அவர்களுமே தன்னோட கரியர்ல தான் நடிச்ச 69 படங்கள்ல ஒரு சில படங்கள்ல நல்ல கருத்துக்களோட, கொஞ்சமாச்சு கருத்துக்கள் நடிச்சிருப்பாரு, நல்ல காமெடியோட நடிச்சிருப்பாரு, நல்ல ஆக்ஷனோட நடிச்சிருப்பாருன்னு சொல்லி திரு விஜய் அவர்களும் கமர்ஷியல் வேல்யூ பண்ற நல்ல படங்கள்ல கண்டிப்பாக நடிக்க தான் செஞ்சிருக்காரு. திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்கள் நடிச்ச 69 படத்துல ஒரு படம் கூட நல்ல படம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது அவரோட தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா திரு விஜய் அவர்கள் கத்தி படத்துக்கு பிறகு ஒரு நல்ல படத்துல கூட நடிக்கலன்றது என்னோட கருத்து. திரு விஜய் அவர்களோட ரசிகர்கள் யாராவது திரு விஜய் அவர்கள் கத்தி படத்துக்கு பிறகு கத்தி படம் அளவுக்கு பாசான கெத்தான எலவேஷன் தரக்கூடிய ஒரு படத்துல திரு விஜய் அவர்கள் நடிச்சுட்டாரு, கத்தி படத்தை விட ஒரு பெஸ்டான படத்துல திரு விஜய் அவர்கள் கத்தி படத்துக்கு பிறகு நடிச்சுட்டாருன்னு சொல்லி யாராவது ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் என்னோட இந்த கருத்தை திரும்ப பெற்றுக்கிறேன். அதனால திரு விஜய் அவர்கள் 69 படத்துல ஒரு படம் நல்ல படம் தரலன்ற திரு சீமானோட கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா திரு விஜய் அவர்கள் கத்தி படத்துக்கு பிறகு ஒரு படத்தை கூட நல்ல படமா தரலன்ற என்னோட கருத்துல வேற யாராலுமே மாற்று கருத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால கத்தி படத்துக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் ஒரு நல்ல படத்துல கூட நடிக்கல அப்படின்ற என்னோட விமர்சனத்தையும், திரு விஜய் அவர்கள் தான் நடிச்ச ஒரு படத்துல கூட நல்ல படமாவே நடிக்கல அப்படின்ற திரு சீமானோட விமர்சனத்தையும், ஒருவேளை ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தெரியல, அப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி என்னோட விமர்சனத்தையும் சீமானோட விமர்சனத்தையும் சரி செய்யுமா இல்லையா? அடுத்து திரு சீமான் அவர்கள் 6 மாசத்துக்கு மௌன விரதம். இடைத்தேர்தலில் கண்டிப்பா போட்டி. பிசிக்கல் ஃபிட்னஸ்ல கவனம் செலுத்துங்க, மென்டல் ஃபிட்னஸ்ல கவனம் செலுத்துங்க. களம் நமது, என்னைக்கா இருந்தாலும் வெற்றி நம்முடையதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. திரு சீமான் அவர்களோட இந்த நம்பிக்கை, திரு சீமான் அவரோட இந்த வியூகம்,
தமிழ்நாட்டு உள்ளாட்சி தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது, 5 தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரியான ஒரு வெற்றியை என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி விட்டதை திரும்ப எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமா திரு சீமான் அவர்கள் 2031 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா, திரு சீமான் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை தமிழ்நாட்டு மக்கள் அன்பளிப்பா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்பவும் போல பொறுத்திருந்து பார்க்கலாம்.